Jaya
जय अनंत कोटि वैष्णव वृंद जय प्रेम से कहो श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद की जय रामाचार्य हरिदास ठाकुर की जय श्री प्रभुपाद की प्रभुपाद दुर्गा की समवेत भक्तवृंद की जय नित्य गौर प्रेमानंद और पूर्णी सत्संग पूर्णी सत्संग पूर्णी ओम ज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथनलितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च नमामो विष्णुपादाय कृष्णाप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम राम हरे हरे श्री कृष्ण जन्माष्टमी महोत्सव की जय भगवान कृष्णरुடைய जन्मदिனம் श्री कृष्ण जयंती தமிழ்நாட்டில் கோகுலாஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி ஜென்மம்னு சொல்ல மாட்டாங்க ஜென்மதினம் பகவானுக்கு பகவத்கீதையில பகவான் சொல்றாரு ஜென்ம கர்ம சமே என்னுடைய ஜென்மம் என்னுடைய கர்மம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது நமக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிறார். ஜென்மம் கர்மம் சொன்னாதான் நமக்கு புரியும். பகவானுடைய அவிர்பவ திதி அப்படின்னு சொன்னா புரியுறது நம்ம சமூகத்துல மனிதனுடைய சமூகத்துல பகவான் வரும்போது அதை நம்ம மாதிரி இன்னொருத்தர் கொஞ்சம் வசதி இருக்கிறவர் கொஞ்சம் தகுதி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதை நம்ம நம்புவோம். கடவுள் அவதாரம் செய்திருக்காரு சொன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால பகவானை புதிய மாதிரி ஜென்ம கர்மம் புதிய ஜென்மம் புதிய கர்மம் இல்லையா அதே மாதிரி என்னுடைய ஜென்மம் ஆனா பகவானுக்கு ஜென்மம் கிடையாது. பகவான் செய்வது கர்மமும் கிடையாது. அதையும் பகவத்கீதையில சொல்லிக்கிறார். அதனால புரிஞ்சிக்கிறது பகவானுடைய ஜென்மதினம் தான் என்ன சொன்னா நான் ஜென்மம் எடுக்கிற மாதிரி கிடையாது. நான் பல கோடி ஜென்மங்கள் பல கோடி ஜென்மங்கள் ஒன்னா ஜென்மதான் ரொம்ப பௌத்திக வாழ்க்கை கிடையாது, பௌத்திக கர்மமும் கிடையாது. அந்த மாதிரி கர்மம் கிடையாது. கர்மத்தினால கர்மத்தினால நீங்க ஜென்மம் எடுக்கிறீங்க இந்த உலகத்துல. அந்த மாதிரி கடவுளுக்கு அந்த நிலைமை கிடையாது. பல தத்துவங்கள் சொல்றாங்க. ஜனங்களுக்கு கடவுளும் நீயும் ஒண்ணு
எல்லாத்தையும் சொல்லுவாங்க. நானும் கடவுள், நீயும் கடவுள் சொல்லி கொடுக்குறவங்க. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தப்பு. பகவத்கீதா அப்படி சொல்லல, சாஸ்திரத்திலையும் அப்படி சொல்லலை. இல்லை, கடவுள் கடவுள், நீங்க நீங்க பெரிய வித்தியாசம். மமைவ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, மமைவ அம்ச ஜீவலோகே. பகவத்கீதால எல்லாமே சொல்லியிருக்காரு. கரெக்டா புரிஞ்சுக்கிறவங்க கிடையாது, சொல்லிக் கொடுக்கிறவங்களும் கிடையாது. அப்பா சொல்லிக் கொடுக்கிறவங்க நிறைய பேர். இதுதான் கடவுள், எல்லாமே தத்துவமே கிடையாது. எல்லாமே கடவுள், நீயும் கடவுள். கடவுளுக்கு ரூபமே கிடையாது, கடவுள் ஒரு நபர் கிடையாது. இதெல்லாம் தப்பான philosophy. இதெல்லாம் தப்பு. இதனாலதான் பகவானுடைய ஆவிர்பவ திதி நம்ம கொண்டாடுறதுனால பகவான் யாருன்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கணும். யாரு ஒருவன் கடவுளும் ஒரு சாதாரணமான மனிதனும் ஒன்று சொல்லிக்கிறானோ ஒரு மூடன் ஒரு முட்டாள்னு சொல்றாரு பகவத்கீதா. அதையும் சொல்லிட்டாரு. நான் யாருன்னு தெரியாம, கடவுள் யாருன்னு தெரியாம, நானும் கடவுளும் ரெண்டும் தெரியாது. நான் யாருன்னு தெரியாது, கடவுள் யாருன்னு தெரியாது. ஆனா கடவுள் நானும் வந்து இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரியாது. பேர் சொல்றீங்க, உங்க அப்பா பேர் சொல்றீங்க, தாத்தா பேர் சொல்றீங்க, நாங்க இந்த கிராமத்துல இருந்தீங்க, நாங்க இந்த குடும்பத்துல இருந்தீங்க, நீங்க யாருன்னு கேட்டீங்க, நீங்க எல்லாரும் சொல்றீங்க. நீங்க யாரு? பேர் வழியாலும் பேர் தெரியுமா? பேர் மாத்தலாமே, பேரெல்லாம் மாத்திக்கலாமே, முகத்தையும் மாத்தலாம். ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியால முகத்தையும் எல்லாத்தையும் மாத்திக்கலாம். அப்போ அதுக்கும் இதுக்கும் நீங்க யாருன்னு கேட்டா நீங்க மாறிட்டே இருக்கிறவங்க ஒரு நபரா இல்லையா? ஒரு ஸ்திரமான ஒரு ஐடென்டிட்டி உண்டு. அது யாரு தெரியாது. நீங்க யாருன்னு தெரியாது. கடவுளும் தெரியாது, நீங்க யாருன்னு தெரியாது. ஆனா கடவுள் இதை வாசிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பகவானுடைய அம்சம் ஜீவலோகே ஜீவபூத சனாதன. எனக்கும் இறப்பு பிறப்பு எல்லாம் கிடையாது. நான் இந்த சரீரம் கிடையாது, சரீரம் மாறிக்கிட்டே இருக்கும், பேர் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் மாற மாட்டேன். நான் நிரந்தரமா ஆத்மாவாக பகவானுடைய அம்சமாக ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஒவ்வொரு நிலைமை ஒவ்வொரு சரீரமே இருக்கிறத நான் தான் நினைச்சு திரும்பி சாகுறீங்க, திரும்பி பறக்கிறீங்க, திரும்பி ஒரு புதிய ஐடென்டிட்டி. நான் இந்த கிராமத்துல இவன், நான் அந்த இதுல இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு ஏதாவது ஒரு அந்த இடத்துல இதுதான் என்னால சொல்ல முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கிறோம். நான் ஆத்மா பகவானுடைய அம்சம். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, பகவான் யாரு? பிதா அஹமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமக. நான் உன்னுடைய பிதா, நான் உன்னுடைய மாதா, தந்தை தாய். அதுவும் இல்ல, பிதாஹமஸ்ய ஜெகதோ மாதா தாத்தா பிதாமக. பிதாமகனா தாத்தா, எல்லாமே நான் தான் நிரந்தரமா அப்படின்னு சொல்லுகிறாரு. இங்க பகவத்கீதால நான் தான் உன்னுடைய தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லாமே நான் தான் நிரந்தரமா. இந்த ஜென்மத்தில் ஒண்ணு கிடையாது, எப்போதுமே. ஆனா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உனக்கு ஒரு தாய் தந்தை வந்து அவங்க
சத்தியமே கிடையாது. அவங்க வாழ மாட்டாங்க, நீங்களும் வாழ மாட்டீங்க நிரந்தரமா. ஆனா பகவான் வந்து நிரந்தரமா இருக்காரு, நீங்க நிரந்தரமா இருக்கிறீங்க. அந்த நிரந்தரமாக இருக்கிற அந்த சம்பந்தம் அந்த பிதா பிதாஹமஸ்ய ஜெகதோ, எல்லாருமே இந்த உலகத்துல என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்லிடுறாரு. அகம் பீஜ பிரதா பிதா, பிதானா தந்தை, நான் தான் சீட் கிவிங் ஃபாதர், வித்து கொடுக்குற தாய் தந்தை சொல்லி பகவத்கீதை சொல்லிட்டார். ஸோ அந்த பகவான் நிரந்தரமான நம்மளுடைய தந்தை, அவர்களுடைய அவிர்பவ திதி. அவிர்பவ திதினா நமக்கு வந்து பார்க்கிற மாதிரி, நமக்கு தெரிகிற மாதிரி, பிரகடமாகிற மாதிரி இந்த உலகத்துல பகவான் அபிர்பவம் செய்யறாரு. அபிர்பவம்னா அவதாரம். அவதாரம்னா மேலேருந்து கீழே வருது, அவதரிக்கிறது. மனித சமூகத்துல பகவான் வந்து பிறக்கிறது இல்லை, அவர் வந்து அவதரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அவர் நமக்காக வராதுன்னு சொல்லி சூரியன் மாதிரி சொன்னாரு. சூரியன் வந்து காலத்துல காலையில் ஒதுக்கிது, ஓடி ஓடியான், அதுக்கப்புறம் சாயங்காலம் என்ன பார்க்க முடியாது. ராத்திரி வந்து சூரியனை பார்க்க முடியாதுன்னு சொல்லி சூரியனே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல, வேற ஒரு இடத்துல உதயம் நடந்துருக்கு, வேற ஒரு இடத்துல அஸ்தமனம் நடந்துருக்கு. காலம்பரம் திருப்பி சூரியனை நீங்க பார்க்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல பார்க்க முடியாதுன்னு சொன்னா அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வேற ஏதோ ஒரு இடத்துல சூரியன் உதயம் நடந்துருக்கு. உதய சூரியன் வேற எப்போதுமே எல்லா க்ஷணத்திலுமே ஒரு இடத்துல உதய சூரியன் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே சூரியனோட அஸ்தமனம் நடந்துருக்கு. அதனால சூரியன் இல்லை ராத்திரி சொல்ல முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து நிரந்தரமா, நீங்களும் நிரந்தரமா. ஆனா சில டைம் நமக்கு பார்க்க முடியாது இந்த பௌதிக உலகத்துல ராத்திரி ஒரு மாதிரி. அதே மாதிரி கிருஷ்ணருடைய லீலைகள் வந்து நிரந்தரமா நடந்துட்டு இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல கிருஷ்ண ஜன்மாஷ்டமி நடந்துட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல, இந்த சிருஷ்டியில ஏதாவது ஒரு இடத்துல பகவானுடைய உதயம், பகவானுடைய ஜன்மாஷ்டமி நடந்துருக்கலாம். ஜன்மாஷ்டமி வந்து நித்தியமாக நடக்கிற ஒரு லீலை, புரியுங்களா? அந்த மாதிரி உள்ள பகவான், அந்த மாதிரி உள்ள கடவுள், முழு முதல் கடவுள் பகவான் உடைய அபிர்பவ திதி. கிருஷ்ணர் வந்து அப்பியர் ஆவார், பிரகடமாவார் உங்களுக்கு முன்னால, அதுக்கப்புறம் அப்பிரகடம் ஆயிடுவார். எப்படி சூரியன் வந்து பிரகடமாகி காலம்புற அப்பிரகடமாகிறது ராத்திரி சாயங்காலம், அதே மாதிரி பகவானை சில டைம் நம்ம பார்க்கலாம், பார்க்க முடியும். இந்த பௌதிக நிலைமையில, இந்த பௌதிக உலகத்துல அந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சி ஒரு 5000 கிருஷ்ணர் வந்து இந்த பௌதிக உலகத்துல யாருக்காக? எனக்கும் உங்களுக்காக, அவருடைய ஜீவிதாரங்களுக்காக இந்த உலகத்துல வராங்க. இதுதான் ஜென்மம்னு கிருஷ்ணர் சொல்லிக்கிறாரு. ஆனா இது பகவானுடைய ஜென்மம் கிடையாது. ஜன்மம் இருக்குதுன்னு சொன்னா ஜன்ம தினம்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். பிறந்த நாளுங்க, வாங்க வீட்டுக்கு பார்ட்டி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம், அது நம்ம கொண்டாடுறது உண்டு. ஆனா அது வந்து கொண்டாடுறது பௌதிக உலகத்துல கட்டுண்ட ஆத்மா வந்து பிறந்துச்சுன்னா பெரிய சந்தோஷமான காரியம் கிடையாது. ஆக்சுவலா பகவத்கீதையோட தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது கட்டுண்ட ஆத்மா ஆன தினம் அதை நீங்க கொண்டாட மாட்டீங்க. அதாவது ஒரு கைதி அவர் வந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க, உலகத்துல நீங்க வந்து பிரவேசம் செய்தனால முட்டாள் கடவுளை விட்டு இந்த உலகத்துல வந்தாங்க. அந்த நாளை ஏன் கொண்டாடுறாங்க? எந்த நாள் இந்த உலகத்திலிருந்து வெளியில போறியோ அதை வேணா கொண்டாடலாம். முக்தி, மோக்ஷம், அந்த நாளை கொண்டாடலாம். அந்த மாதிரி கிடையாது கடவுளுடைய ஜன்மதினம். ஜன்மகரம சமயே திவ்யம் ஏகம் லோகேதி தத்வதக யக்வா
தேகம் புனர்ஜன்மனை இமாமே சோர்ச்சுனா. அதனால சாதாரணமா கூடாது. பகவானுடைய ஜென்மதினம் ஜென்ம அஷ்டமி அப்படின்னு சொல்றது. இது சொல்றாரு பகவத்கீதாலய பகவானு, என்னுடைய ஜென்ம தினத்துடைய அர்த்தம் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துக்கு நீங்க வரவே தேவையில்லை. உங்களுக்கு புனர்ஜென்மமே கிடையாது. தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி. உனக்கு புனர்ஜென்மமே கிடையாது. எது? பகவானுடைய ஜென்ம தினத்துடைய தத்துவம் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு இந்த உலகத்திலேயே ஜென்மம் கிடையாது. அவ்வளவு முக்கியமான விஷயம். தியக்த்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ச்சுனா. என்னுடைய ஆன்மீக லோகத்துல வந்துடுவேன். அது பௌதிக லோகத்துல வரவே தேவையில்லை. இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள், ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி ஒண்ணுமே அனுபவிக்க தேவையில்லை. நீங்க நிரந்தரமா ஆன்மீக உலகத்துல என் கூட வாழலாம் அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன்னா அங்கிருந்துதான் நீங்க இங்க வரீங்க. பகவானை மறந்து தன்னை மறந்து ரொம்ப பகவானையும் பார்த்து இந்த உலகத்துல நீங்க பகவானையும் என்ன மாதிரி நினைக்க கூடாது. அது தப்பு. ஜெயிலுக்குள்ள கலெக்டரும் வராதான். ஜெயில கலெக்டர் இருந்தாரு. கோவில வருவாரு, ஈரோடுல வருவாரு. கைதிகள் பேசுவாரு. கைதிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தொப்பி போட்டுக்கிட்ட டிராயர் எல்லாம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாருக்கும் அவர் ஒரு சொற்பொழிவு கொடுப்பாரு. கைதியாக இப்படி வந்துட்டீங்க, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, தப்பு பண்ணாதீங்க, நல்லது பண்ணுங்க, ஜனங்களுக்கெல்லாம் இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. சுதந்திர தினம் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, 10 கைதிகளை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து 10 பேருடைய லிஸ்ட் இது. இவங்க தான் நல்ல நடந்துக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லும்போது அந்த 10 பேருக்கு விடுதலை கிடைக்கும். சில இடத்துல இந்த இடத்துல நடக்கிறதான் தெரியாது. சில இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி சொல்லுவாரு. இவங்க எல்லாருமே கலெக்டர் ஜெயிலுக்குள்ள பார்த்து பிரஸ் ரிப்போர்ட்டர்லாம், ஐயோ கலெக்டர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற படம் எடுத்து, கலெக்டரும் ஒரு கைதி, ஏன் அவர் ஜெயிலுக்குள்ள நான் பார்த்தேன் கைதிகள் கூட, அந்த மாதிரி சொல்லாமா? அது தப்பு. ஏன் கைதிகள் கூட நீங்க கலெக்டர் பார்த்தது? கலெக்டர் இந்த ஜெயிலுக்குள்ள ஆளே கிடையாது. அவர் வெளியேந்து வந்துட்டு போகிறார். அவர் கைதி கிடையாது. கைதிகளை பார்த்து அதே மாதிரி கடவுள் நம்ம இந்த லோகத்துல கட்டுள்ள ஆத்மாக்கள் கிட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் சொல்லி, பகவத்கீதாலாம் சொல்லி அவர் இந்த உலகத்தில் உட்பட்ட ஆள் கிடையாது. அவருக்கு இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற கர்மங்கள் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி கைதி கிடையாது. எங்கிட்ட திரும்பி வந்ததுன்னு சொல்லி அங்க சொல்றதுக்காக வந்துருக்காரு. நீயும் ஒரு கைதி, இதெல்லாம் தப்பு பிலாசபி. நீங்க கட்டுண்ட ஆத்மா, கடவுள் உங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காக இந்த உலகத்துல வராது. அவர் பல விதமான லீலைகள் எல்லாம் செய்யறாரு. அது கர்மான்னு நம்ம சொல்ல முடியாது. நான் செய்யறது கர்மம், பகவான் செய்யறது லீலை. அத அவர் ஒன்னும் அந்த கர்மத்தினால ஒன்னும் துன்பம் ஒன்றும் அனுபவிக்கல. அவர் ரொம்ப ஜாலியா ரொம்ப சந்தோஷமா பக்தர்கள் கூட பல லீலைகளும் செய்யறது உண்டு. அவருக்கு எப்போதுமே சங்கடமா அது இது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவர் கடவுள். அவர் கீழே தான் எல்லாமே நடக்கிறது. மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சாச்சராச்சரம். இதனால பகவான் என்ன மாதிரின்னு நினைக்காதுங்க. ஃபர்ஸ்ட் தப்பு அதுதான் பண்றது. பகவானுக்கும் எனக்கும் அஜகஜாந்திர வித்தியாசம் உண்டு. நான் ஒரு கட்டுண்ட ஆத்மா. பகவான் முழு முதல் கடவுள், சுதந்திரியம் இல்லை, அபிஜ்ஞ ஸ்வராட். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பகவானுடைய அவிர்பவ திதி ஜன்ம தினத்துல பகவானை நம்ம நல்ல பாவத்துல சேவிக்கலாம். பகவான் எப்படி சேவிக்கிறதுன்னு சொன்னா, பகவானுடைய நாமங்களை சொல்லி, பகவானுடைய புகழ் சொல்லி
பகவானுடைய லீலைகளுடைய கதை கேட்டு கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்தீச்சா ரமந்தீச்சா அப்படின்னு பகவத்கீதால சொல்றாரு. என்னுடைய கதைகளை கேட்டு, என்னுடைய லீலைகள் நான் செய்ததெல்லாம் அந்த கதைகளெல்லாம் கேட்டு, கோவர்தன் மலையுடைய லீலை, பகவான் வந்து வெண்ணெய் திருடின லீலை, யசோதாமை வந்து பகவானை உரல்ல கெட்டி வைத்த லீலை, இந்த மாதிரி பகவான் பலவிதமான லீலைகள் எல்லாம் செய்தாரு. அந்த லீலைகளுடைய கதையை நம்ம கேட்கும் போது ஸ்ருணவதாம் ஸ்வகதா கிருஷ்ண புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா. இந்த லீலைகள், இந்த கதைகள் சாதாரண கதைகள் மாதிரி கிடையாது. ரஜினிகாந்த் நடிச்ச அந்த கதை, இல்ல கமலஹாசன் நடிச்ச கதை, இல்ல உங்களுக்கு லேட்டஸ்ட் ஹீரோ யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க அந்த கதையெல்லாம் கேட்டு நீங்க வந்து அழிஞ்சு போயிடுவீங்க. ஆனா பகவானுடைய கதைகள் கேட்டீங்கன்னா கதையந்த மாம் நித்தியம் துஷ்யந்தி ச ரமந்தி, நீங்க ரொம்ப சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க, ஆனந்தம் அடைவீங்க. துஷ்யந்தி ரமந்தி, ரொம்ப திருப்தி ஆயிடுவீங்க. அப்படின்னு பகவானுடைய லீலைகள் கேட்கறதுல அதுல ஒரு மேஜிக்கே உண்டு. அந்த மாதிரி ஒரு பாவத்துல இன்னைக்கு கிருஷ்ணருடைய ஜன்ம தினத்தோடைய லீலை நான் சுருக்கமாக சொல்றேன். அந்த லீலை கேட்கறதுக்கு முன்னால இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லீலையை கரெக்டா ரைட்டு ஆட்டிடியூடு பாவத்தில் நம்ம வந்து ஏற்றி எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்துல அதனால்தான் ஜெயில பிறந்தாருன்னு சொல்லி சில பேருக்கு, அது எப்படிங்க கடவுள் வந்து ஜெயில பிறந்தாரு, ஒரு நல்ல வீட்டுல பிறந்திருக்கலாம் இல்லையா, நந்த மகாராஜோட வீட்டிலேயே பிறந்திருக்கலாமே, தேவிகையோட வீட்டுல பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி, ஏன் ஜெயில பிறக்கிறாருன்னு சொல்லி, கடவுள் ஆச்சு அப்படின்னு. அதுதான் லீலை, அது ஜெயில் கிடையாது. பகவானுடைய பிறந்த ஸ்தலம்னு சொல்லி அது வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் ஆயிடும், அது திவ்யமான ஸ்தலம் ஆயிடும். ஜன்மஸ்தானம்னு சொல்லி இன்னைக்கு போனீங்கன்னா அங்க பெரிய கியூ. பகவானுடைய ஜன்மஸ்தானம் அது வந்து அந்த திவ்யமான ஒரு தாமமா மாறிடும். அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்மீக வாழ்வுல நீங்க முன்னேறலாம். அதனால அது ஜெயில் கிடையாது. அந்த இடம் பகவான் பிரகடமாய இடம்னு சொல்லி அது ஒரு லீலா ஸ்தானம். சோ பகவான் வந்து தேவகி வசுதேவுக்கு பிறந்தார். தேவகியும் வசுதேவும் முன் ஜென்மத்துல 2 தடவை, 2 ஜென்மத்துல 2 தடவை பகவான் அவங்களுக்கு பிறந்திருக்காரு. அவங்களுடைய பகவான் கிட்ட இந்த மாதிரி வரம் கேட்டுக்கிட்டாங்க, 3 ஜென்மமா எனக்கு வந்து நீ மகனா பிறக்கணும்னு சொல்லி. அதனால பிருஷ்ணி சுதபாக்கு பிருஷ்ணி கர்ப்பான்னு சொல்லி பகவான் பிறந்தாரு. கஷ்யப்பா அதித்திக்கு வாமனன், உலகளந்த பெருமாள்னு சொல்லி கோவில்கள்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. அந்த வாமனன் வந்து பிறந்தது 2வது. 3வது வந்து வசுதேவும் தேவகிக்கும் கிருஷ்ணரா பிறக்கிறாரு. அந்த லீலை தான் கிருஷ்ண ஜன்மாஷ்டமின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறது உண்டு. இந்த மாதிரி முழு முதல் கடவுள் பரபிரம்மன், பரம சத்தியம், பரபிரம்ம பரந்தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு பகவத்கீதாவை சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு, நீதான் பரதாமம் பரபிரம்மன், நான் வந்து அசிதோ தேவலோ வியாச ஸ்வயம் செய்வ பிரவீஷிமே. ரொம்ப பெரிய ரிஷிகள் முனிகள் எல்லாம் இது சொல்றதை நான் கேட்டிருக்கேன் முன்னால. சாஸ்திரம் அவங்க கரைச்சு குடிச்சு அவங்க வந்து கிருஷ்ணர் வந்து முழு முதல் கடவுள், சாதாரண ஒரு தேவதை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் இப்போ கண்ணாலேயே பார்த்துட்டேன் அவனுடைய விஸ்வரூபத்தை. அதுவும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. பகவான் கிருஷ்ணர் வந்து முழு முதல் கடவுள், பரம திவ்யோத்தம புருஷன் சொல்லி 33 கோடி தேவர்கள்ல ஒருத்தர் கிடையாது. அகமாதீர்ஹி தேவானாம், தேவர்கள் எல்லாம் அவர் வழியாக தான் இந்த உலகத்துக்கே வராங்க அப்படின்னு பகவத்கீதான்னு சொல்லியிருக்கு. அதனால அந்த பரபிரம்மன், பரம்தாமம், இந்த முழு முதல் கடவுள், பரம திவ்யோத்தம புருஷன், அவருடைய இந்த பௌதீக உலகத்துல பிரகடமாற தினம், இந்த மனித சமூகத்தை அவங்களுக்கு வந்து பகவானுடைய சங்கம் அன்னைக்குதான் கிடைக்கிறது. இந்த லீலை அப்படி நடந்தது. தேவகியும் வசுதேவருக்கும் கிருஷ்ணர் வந்து பிரகடமாகிறாரு. அது வந்து ஒரு ரொம்ப நல்ல கதை. தேவகியுடைய அண்ணன் வந்து கம்சன். கம்சன் வந்து
தேவகிக்கும் வசுதேவும் விவாகம் நடந்துருச்சு. கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு. அப்ப நான் வந்து அந்த ரதத்தை ஓட்டி, நான் உன்னுடைய அண்ணன், நானே இந்த சேவை உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரே ரதத்தை ஓட்டுறாரு. யாரு? கம்சன். கம்சன் ரதத்தை ஓட்டும் போது ரொம்ப சந்தோஷமா அவர் ஓட்டிட்டு போறாரு. அந்த டைம்ல அசிரி ஆகாஷவாணி தேவர்கள்லாம், என்ன இவர் இப்படி வண்டி ஓட்டிட்டு போனா எப்படி நடக்கும், கிருஷ்ணர் வரணுமே, அந்த லீலை கொஞ்சம் ஆக்சலரேஷன் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி தேவர்கள் வந்து ஆகாஷவாணியில வாணி அவங்க வந்து சொல்றாங்க, ஏ மூடா கம்சா, நீ ரொம்ப பெரிய முட்டாள், நீ ரொம்ப பெரிய இது நினைச்சிட்டு இருக்க. இந்த தேவகின்னு உன்னுடைய தங்கை இருக்கால, அந்த தங்கையுடைய 8வது மகன் தான் உன்னை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுட்டாங்க எல்லாம். அதை கேட்ட உடனே கம்சன் ஒரு அசுரன், அவனுடைய மனசே வேற மாதிரி தான் வேலை செய்யும். அதை கேட்ட உடனே அந்த இதெல்லாம் தூக்கி கீழே போட்டு ரதத்தை நிறுத்தி அவன் வாழை வெளியில எடுத்து உடனே தேவகியோட முடியெல்லாம் பிடிச்சு நான் வெட்டிடுறவனு சொல்லி ரெடி ஆயிட்டாரு. தங்கச்சியாவது மண்ணாங்கட்டியாவது, எனக்கு ஏதாவது அபாயம் வந்ததுன்னா நான் வந்து யாரை வேணா வெட்டி கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி தேவகியை கொலை பண்றதுக்கு ரெடி ஆகணும்னு வசுதேவர் குதிச்சு அவருடைய காலை பிடிச்சு, இந்த மாதிரி ரொம்ப பெரியமா பாப்பீகமான காரியத்தை செய்திராத, நீ ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிரசித்தமான நீ ராஜா ஆக போற, நீ வந்து இப்ப போஷா நல்லா இருக்க, இந்த மாதிரி ஒரு காரியம் உன்னுடைய தங்கச்சியை நீ தான் கொன்னேன்னு சொல்லி எல்லாருமே பேச மாட்டாங்களா உன்னை பத்தி, உன்னுடைய புகழ் உன்னுடைய இதெல்லாமே கெட்டு போயிடுமே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நானே வந்து எனக்கு பிறக்கிற குழந்தைங்களெல்லாம் உனக்கே கொடுத்துட்றேன், பிறந்த குழந்தைங்களெல்லாம் நான் உனக்கே நானே வந்து கொடுத்துட்றேன், இந்த காரியத்தை பண்ணிடாத, 8வது குழந்தை தானே, நான் வந்து உனக்கு அது எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், என்ன நம்புன்னு சொல்லி அவர் ரொம்ப நல்லா பேசி எப்படியோ ஒரு மாதிரி தாழ்ந்த மனசுல கம்சன் வந்து ஒத்துக்கிட்டான். சரி, அந்த கண்டிஷன் சொல்லி இந்த மாதிரி வசுதேவரும் தேவகியும் முதல் குழந்தை கீர்த்திமான் பிறந்த உடனே வந்து கம்சனுக்கு ஒப்படைச்சிடுறாங்க. இதான் நான் குழந்தை, நான் சொன்ன மாதிரி முதல் குழந்தைன்னு. கம்சன் வந்து அதை பார்த்து, ரொம்ப நல்ல ஆளு போல் இருக்கு, என்ன மாதிரி மனசு அவனுக்கு கிடையாது, அவன் வந்து ரொம்ப சத்தியசந்தன் பிராமணன் மாதிரி சொன்ன மாதிரி வாக்க வைத்து வந்து கொடுத்துருவாரு போல் இருக்கு, சரி பரவாயில்ல நீ இந்த குழந்தைய வச்சுக்கோ, 8வது குழந்தை தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. விட்ட உடனே தேவர்களுக்கெல்லாம், என்ன இவர் வந்து டிலே பண்ணிட்டு இருக்காரு, இவர் சீக்கிரம் வேலை பண்ணாதானே நம்ம கிருஷ்ணர் சீக்கிரம் வருவார்னு சொல்லி திரும்பி அவங்க மீட்டிங் போட்டாங்க. அந்த மீட்டிங்ல நாரத முனியும் சேர்ந்துட்டு ஆமா நம்ம வந்து ஆக்சலரேட்டர் அனுப்பணும், அமுக்கினாதான் கிருஷ்ணர் சீக்கிரம் வருவாருன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி அவர் வந்து கம்சனை பார்த்துட்டாரு. யாரு? நாரத முனி. அஜயோ உங்கள்கிட்ட சீக்கிரட்டா பேசணும், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நடுவில் ஒண்ணுமே கிடையாது, நான் தேவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா பிரதிநிதியா எப்போதுமே உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன், ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொல்லணும், உனக்கு தெரியாது போல் இருக்கேன், உங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றதுக்கு தயங்குறாங்க, நான் வந்து தைரியமா சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் பதவி இது ஒன்றும் கிடையாது உன் ராஜ்யத்துல, அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால சொல்லிடுறேன், கிட்டக்கவா. காதுல சொல்றாரு, தேவர்கள்லாம் ரொம்ப பெரிய மீட்டிங் போட்டாங்க, நான் அதுல இருந்தேன், மீட்டிங்ல வந்து அவர் வந்து விஷ்ணு சொல்லியிருக்காராம் அவங்க கிட்ட, விஷ்ணு அவதரிக்க போறாராம் உன்னை கொல்றதுக்காக, உன்ன மாதிரி அசுரர்களை எல்லாருமே கொண்டுடுவாங்க, அதுக்காக தேவர்களையும் நீங்களும் வந்திருக்க என் கூட, இந்த லோகத்துல நீங்க எல்லாருமே ஜன்மம் எடுத்துங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அவங்க எல்லாம் வரப்போறாங்க, இந்திரா சந்திரா வருணா வாயு அக்னி சூர்யா எல்லாருமே வரப்போறாங்க, பிறக்க போறாங்க, பெரிய பிளான். உங்களை மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் அசுரர்களாச்ச, அவங்க எல்லாருமே போயிடுவாங்க, இதுதான் பெரிய பிளான், நான் சொன்னேன்னு சொல்லிடாத யார்கிட்டயுமே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அதனால அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா ஓட்டே நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கம்சனுடைய தலையில இந்த ஐடியாவை போட்டு நாரத முனி போயிட்டாரு. அது தேவர்களுடைய பிளான். அவர் தலையில இதை போட்டா பயங்கர கவலையா இருந்தார் அவரு. மை காஷ், யாரையுமே நம்ப கூடாது, நம்ம எவனையுமே நம்ப கூடாது நம்ம அப்படின்னு சொல்லி வசுதேவ தேவிக்கு உள்ள போட அவரை ஜெயில அந்த குழந்தைய எடுத்து படாரன்னு அடிச்சு கீழே கொண்டுட்டாரு. உடனே கொண்டுட்டு
எங்கெல்லாம் குழந்தைகள் பிறக்கிறதோ அந்த குழந்தைங்க எல்லாத்தையுமே கொண்டுடு, ஏன்னா தேவர்கள் ஆகிடுவோம். இல்லை என்னது வேற எங்கேயாவது 8வது குழந்தை வருமேன்னு சொல்லி வேற எங்கேயோ போட்டிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க, குழந்தைய பார்த்தா கொண்டுடு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்து அவருடைய ராஜ்யத்துல எல்லா இடத்துலயுமே அந்த அசுரர்கள் போய் ஒவ்வொரு இடத்துலயுமே குழந்தைய பார்த்தா இழுத்து பிடிச்சு ஒரு அட்டி கொண்டுடுவாங்க. பெரிய கொலை நடந்தது குழந்தைகளோட கம்சனுடைய கட்டளையில எல்லா இடத்துலயுமே. அப்புறம் ப்ரொஃபஷனலா குழந்தைய கொலை செய்யறவங்க ராட்சசிகள், பூதனை சொல்லி, பூதனை வந்து குழந்தைகளை கொலை செய்யறதுல எக்ஸ்பர்ட். அந்த மாதிரி ஒரு ராட்சசி சுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. எங்கெல்லாம் குழந்தையோ அடி கொண்டுடுங்க, விஷம் கொடுத்து கொள்ளு, இல்லைன்னா கையெடுத்து கொண்டுடு, இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணி கொண்டுடுன்னு சொல்லி குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டு வராங்க. ஆனா விருந்தாவனத்துல லீலைகள் எல்லாம் நடந்து கிருஷ்ணருடைய லீலைகள்லாம் ரொம்ப சந்தோஷமா நடக்கிறது. அங்க வந்து அசுரர்கள்லாம் கிருஷ்ணரே கொண்டுடுறாரு. கிருஷ்ணரே ஒவ்வொரு லீலை மாதிரி ஒவ்வொரு அசுரரையும் கொண்டுறாரு. இதை நீங்க இந்த கதையில படிக்கலாம். கம்சன் வந்து 8வது குழந்தைக்காக காத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு குழந்தை பிறந்த உடனே அந்த சத்தம் கேட்ட உடனே போய் நேர ஜெயிலுக்குள்ள போய் அந்த குழந்தையோட 2 காலையும் பிடிச்ச மேல அப்படியே ஓங்கி கீழே அடிச்சு அந்த கல்லுல அத கண்ணால பாக்குறா தேவகி. பிளீஸ் இந்த குழந்தைய மட்டும் கொல்லாத, இந்த குழந்தைய மட்டும் கொல்லாத, எனக்கு நான் ஒரு தாய் சொல்லி அவரை தேவகியை வந்து நெருக்கி விட்டு பலார் பலார்னு சொல்லி 6 குழந்தைங்களை கொலை பண்றாரு. பெரிய சைல்டு அபியூசர், கொலை செய்யறவர். ஆக்சுவலா அதுக்கும் ஒரு சரித்திரம் இருக்கு. ஆக்சுவலா புராணத்தில் சொல்லியிருக்கு, கம்சன் வந்து அவருடைய குழந்தைகளை கொல்றாராம். பூர்வீக ஜென்மத்துல இந்த 6 பேரும் கம்சனுடைய குழந்தைங்க. கம்சனை வந்து ஹிரண்யகசிபு வந்து சாபம் செய்த, உன்னுடைய குழந்தைய நீயே கொல்லுவேன்னு. அந்த குழந்தைகள் எல்லாம் திரும்பி தேவகியோட கர்ப்பத்துல வந்து கம்சனே கொலை செய்தாரு. அதனாலதான் 7வது குழந்தைய கொலை செய்ய முடியல. 7வது குழந்தை வந்து அபார்ஷன் ஆயிடுதுன்னு சொல்லி கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி அந்த குழந்தைய தேவகியோட கர்ப்பத்திலிருந்து ரோஹிணியோட கர்ப்பத்துல மாத்தி கொடுத்துருச்சு. அதனால பலராமர் வந்து இந்த இடத்துல 7 மாசம் தேவகியோட கர்ப்பத்துல இருந்து அங்கிருந்து ரோஹிணியோடைய கர்ப்பத்துல விருந்தாவனத்துக்கு போய் அங்கேயும் 7 மாசம் இருந்து 14 மாசம் 7 மாசம் இந்த கர்ப்பத்துல 7 மாசம் அந்த கர்ப்பத்துல. அதுக்கப்புறம் தான் பலராமர் வந்தாரு. பலராமர் பிறக்கிறாரு விருந்தாவனத்துல. அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணர் வர்றாரு. 8வது குழந்தை கிருஷ்ணர் பிறக்கிறாரு. கிருஷ்ணர் பிறந்து அதை வந்து தேவகியும் வசுதேவும், உங்களுக்கு தெரியும் அந்த கதைய, நீ வந்து சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன் உன்னுடைய மகனா சொல்லி பகவானுக்கு சத்துர்புஜ ரூபத்துல சங்க சக்கர கதாபத்மம் அந்த தரிசனம் கொடுத்து அந்த ஜெயிலுக்குள்ள பகவானை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு வசுதேவர். என்னால ஒரு இதுவும் பண்ண முடியலையே, தானம் கொடுக்க முடியலையே, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன்னு சொல்லி மனசார தானம் கொடுக்குறாரு. பகவானை அதை வந்து ஏத்தெடுத்துக்கிறாரு. பகவானுக்கு ஸ்துதி பிரார்த்தனை எல்லாம் சொல்லி 2 பேரும், தேவகிக்கு வந்து ஒரே கவலை, நீ வந்து இந்த மாதிரி கடவுள் மாதிரியே பார்த்தா கடவுள் மாதிரியே இருக்க, நீ இப்படி இருந்தவனை கம்சன் டெஃபினட்டா கொண்டுடுவாரு அப்படின்னு பயம், என்னுடைய குழந்தை திரும்பி போயிடும்னு சொல்லி. அதனால பயப்படாதம்மான்னு சொல்லி சின்ன குழந்தையோட ரூபத்துல பாலகிருஷ்ணனோட ரூபத்துல வந்து அதி சுந்தரமான ஒரு ரூபம். அதை பார்த்து மகிழ்ச்சி தேவகிக்கு. வசுதேவர் வந்து நம்ம வந்து இந்த குழந்தையை எடுத்து விருந்தாவனத்தை எடுத்துட்டு போய் வச்சிடலாம். யோகமாயா பகவானுடைய சக்தி வந்து வசுதேவர்கிட்ட சொல்லி, நீ அங்க போய் இந்த குழந்தைய வைத்து அந்த இடத்துல யசோதாமைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அந்த பெண் குழந்தையை இங்க எடுத்துட்டு வா. கம்சன் வந்து பெண் குழந்தைய கொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரி அந்த குழந்தையை எடுத்து வசுதேவர் வந்து ஒரு கூடையில குழந்தையை எடுத்து, அன்னைக்கு ரொம்ப மின்னல், காத்து, இடி, மழை, யமுனா வந்து
ரொம்ப பொங்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஜெயில இருக்கிற அந்த வார்டன், அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு எல்லாருமே தூக்கம் வந்து அவங்க தூங்கிட்டாங்க. அவருடைய வசுதேவருடைய கையில கட்டியிருக்கிற சங்கிலி எல்லாம் வெளியில வந்து கேட் எல்லாம் திறந்து வசுதேவர் வந்து கிருஷ்ணரை தூக்கிட்டு போறாரு. யாருமே இல்லை, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. மிட் நைட், நடு ராத்திரி. அதை எடுத்துட்டு போய் யமுனா நதியை வந்து தாண்டுறாரு. யமுனா நதிக்கு பிரிஞ்சு வழி கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு நிலைமை கிருஷ்ணருக்குன்னு சொல்லி அனந்த சேஷன் வந்து கிருஷ்ணருக்கு ஒரு கொடை மாதிரி, அம்பரல்லா மாதிரி ஆகி அதுக்கு பின்னாலேயே இப்படி வராரு. அந்த கூடிக்கு மேல அனந்த சேஷன். இந்த மாதிரி பகவான் ஒரு பிரமாதமான லீலை செய்தாரு. அவருக்கு இந்த லீலை செய்ய தேவை இல்லை. நம்ம வந்து இந்த லீலையை பத்தி பேசுவோம், பகவானுடைய புகழ் சொல்லுவோம்னு சொல்லி நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு இந்த லீலை செய்து. அந்த மாதிரி வசுதேவர் வந்து கிருஷ்ணரை கூட்டிட்டு போய் விருந்தாவனம் வர போகும்போது நந்த மகாராஜோடைய வீட்டுல அவர் எத்தி நைட்ல யாருமே இல்லை. அந்த இடத்துல யசோதாமையும் மயக்கத்துல இருக்கா. குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தையை எடுத்து இந்த கிருஷ்ணர் அங்க வைத்து திரும்பியும் கொடையில எடுத்து வைத்து யமுனா நதியை பாரம் செய்து திரும்பி வந்து ஜெயில உள்ள வந்து தேவகி பக்கத்துல இந்த பெண் குழந்தைய கொடுத்து அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் செய்யறதுக்குனால கம்சன் வந்துட்டாரு. கம்சன் வந்து கேள்விப்பட்டேன் பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி, ஆனா நான் வந்து எந்த குழந்தை பிறந்தாலும் நான் விட மாட்டேன். பெண்ணோ ஆணோ இல்ல டிரான்ஸ்ஜெண்டரோ இல்ல யாரு பிறந்தாலும் நான் வந்து யாரையுமே நம்ப மாட்டேன்னு சொல்லி அந்த பெண் குழந்தைய பிடிச்சு கிஞ்சி கிஞ்சி கேட்கிறா தேவகி, இந்த பெண் குழந்தை தானே விட்டுறேன். அண்ணா நீ எல்லா குழந்தையுமே அழிச்சிட்ட, இந்த ஒரு குழந்தைய பெண் குழந்தையாவது எனக்கு இருக்கட்டுமே சொல்லும் போது தேவகியை திரும்பி தள்ளி விட்டு அந்த பெண் குழந்தைய கீழே அடிச்சு ஓங்கி இது பண்ணும் போது கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த குழந்தை மேல அந்த ஜெயில மேல போய், கம்சா நீ ஒரு ரொம்ப பெரிய முட்டாள், அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து கிருஷ்ணரை வந்து கொண்டுடுவியா, சும்மா கையில குடிச்சு நீ கொண்டுடுவியா, யார் நினைச்சிட்டு இருக்க நீ? அந்த கிருஷ்ணரு வேற எங்கேயோ பிறந்துட்டாரு. நான் வந்து அவருடைய மாயா சக்தி அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலுடைய சீலிங்ல வந்து ரூபத்தை காமிக்கிறா. 8 கை வச்சிருக்கிற துர்கா ரூபத்துல. கம்சன் அதை பார்த்து பயந்தே போயிடுறாரு. உன்னை வந்து அவரே தான் கொள்ளுவாரு, வேற எங்கேயோ பிறந்துட்டாரு அவரு. அவ்வளவு ஈஸி நினைச்சிட்டு இருக்கீங்க? சும்மா கையில பிடிச்சி நீ கடவுளை கீழே கொட்டினா அப்படி இந்த சத்ருவாரு நினைச்சிட்டு இருக்கியா? நீ ஒரு பெரிய முட்டாள், உனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது கம்சனுக்கு பயம். ஐயோ எல்லாமே தப்பு நான் செய்தது. அந்த 6 குழந்தைகளை கொன்னதும் தப்பு. என்னுடைய சிஸ்டருடைய குழந்தைகளெல்லாம் நான் கொன்னுட்டேன். இப்போ ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் சொல்லி உடனே தேவகியும் வசுதேவனுக்கும் சமாதானம் சொல்லி நான் தப்பு பண்ணிட்டேன் தெரியாம, இவங்க பிளான் பண்றது எல்லாம் வந்து வேற மாதிரி இருக்கு, நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன், என்ன சீட்டிங் பண்ணிட்டாங்க இந்த தேவர்கள் எல்லாமே. ஐயோ நான் ஒரு முட்டாள் தான். துர்கா சொன்ன மாதிரி துர்கா வந்து அந்த தேவர்கள்ல தேவிகள்ல ஒருத்தர் வந்து எங்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இன்னும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை கிருஷ்ணா 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 எங்க என்ன கொன்னுவாடுன்னு சொல்லி கிருஷ்ணரை பத்தியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. கிருஷ்ண உணர்வு அவருக்கு. ஏன் விபரீதமான ஒரு நினைவான பாவம். கிருஷ்ணர் என்னுடைய சத்ரு, அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. எங்கயா ஜன்னல்ல இருந்து உள்ள வந்துருவாரா? நைட்ல கதவு திறந்து அவர் வந்துருவாரா? பெட்டுக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்காரா? ஆகாசத்துல இருந்து வருவாரா? பூமியில இருந்து வருவாரா? பாத்ரூமுக்கு போனா வந்துருவாரா டேப்ல இருந்து? அந்த மாதிரி எப்போதுமே கிருஷ்ணரை பத்தி நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. இது வந்து வேற மாதிரி கிருஷ்ண உணர்வு. அதுக்காக அவருக்கு பலம் கிடைச்சது. அது விபரீதமா கிருஷ்ணரை பத்தி ஒரு சத்ரு மாதிரி நினைச்சு கிருஷ்ணருடைய உணர்வுல இருந்தாரு கம்சன். ஆனா வந்து அது அனுகூலமான ஒரு பாவம் கிடையாது, பக்திக்கு அனுகூலமான பாவம் கிடையாது. ஆனா கூட கம்சன் வந்து கிருஷ்ணரை பத்தி நினைச்சு 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 10 வருடங்கள் கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துல லீலை செய்தாரு.
அதை பத்தியும் கம்சர் கேட்டாரு. யாரோ ஒரு பையன் ரொம்ப பவர்ஃபுல்லான பையன் பிருந்தாவனத்துல, ஒரு சமயம் அவன் தான் கிருஷ்ணனோ, அவன் தான் உன்னை கொலை போறவன் போல் இருக்கேன்னு சொல்லி இங்கிருந்து பல அசுரர்களை அனுப்பிச்சாரு. அகாசுரன், பகாசுரன், பூதனை, இந்த மாதிரி ஒவ்வொன்றா அனுப்ப கிருஷ்ணர் வந்து கேஷுவலா டெய்லி வந்து வீட்டுக்கு பசு மேய்க்கிறது போவாரு கோப்பர்கள் கூட போகும்போது சாப்பிட்றதுக்கு முன்னால லஞ்ச் டைமுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு ஸ்போர்ட், ஒரு களி என்னன்னா, இந்த அசுரன் ஒருத்தரை கொண்டுடுவாரு. அகாசுரனா சரி, அவர் வாய்க்குள்ள போய் பாம்பு ரூபத்துல அகாசுரன் வாய்க்குள்ள போய் வெடிச்சு அவரை செத்து அந்த இடத்துல அந்த கோப்பர்கள் எல்லாம் வந்து விசில் அடிச்சு எல்லாம் குதிச்சு கிருஷ்ணர் நம்மளுடைய ஹீரோ கொண்டுட்டார் அகாசுரன் சொல்லி. அதே மாதிரி பகாசுரன் ஒரு பெரிய கொக்கு மாதிரி வந்து கிருஷ்ணரை வந்து சாப்பிட்றலாம்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அவரோட அந்த கொக்கோடைய அந்த வாயெல்லாம் பிரிச்சு அதையும் ரொம்ப பக்தர்கள் எல்லாம் கோபர்கள்லாம் சேர்ந்து போவா ஹீரோன்னு சொல்லி அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. டெய்லி தினம் ஒரு அசுரன்னு கொண்டாடுவாரு லஞ்ச் டைமுக்கு முன்னால. அப்புறம் கோபர்கள்லாம் சேர்ந்து கொண்டாடுவாங்க. அதை மேல தேவர்கள் எல்லாம் வந்து புஷ்ப விருஷ்டி பண்ணுவாங்க. கொண்டுட்டாரு இதை ரொம்ப சர்வசாதாரணமா கேஷுவலா கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு லீலையா மாறிடுது, ஒரு விளையாட்டா மாறிடுது. ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஃபுட்பால், ஹாக்கி, கிரிக்கெட்டு, பாஸ்கெட் பால் மாதிரி கிருஷ்ணர் வந்து டெய்லி ஒரு அசுரனை கொண்டுடுவார். பல விதமான கேம்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. கடைசியில கிருஷ்ணர் வந்து ஒரு அசுரனை கொண்டுடுவார். அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாரும் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுவாங்க, திரும்பி பசு எல்லாம் வைப்பாங்க, அப்புறம் திரும்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. டெய்லி காரியம் செய்யறது ஒரு அசுரனை கொண்டுடுவாரு. கம்சன் அனுப்பிச்ச அசுரர்களை எல்லாரையுமே வதம் செய்துட்டாரு, கொண்டுட்டாரு. இந்த மாதிரி கம்சனையும் வந்து 10 வருடங்கள் விருந்தாவனத்துல முடிஞ்ச அப்புறம் கம்சனே அனுப்புறாரு. இவனை வந்து எவ்வளவு பேர் அனுப்பிச்சாலுமே இந்த பையன் சாக மாட்டேங்கிறான், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை எல்லாருமே கொண்டுட்டான் சொல்லி நான் அவனை இங்க வர வைக்கிறேன். கம்ச ராஜா வந்து அவருக்கு ஒரு நிமந்திரணம் பத்திரிகை, உன்னை இன்விடேஷன் கொடுக்குறோம், ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடக்க போறது, அதுல நீயும் பலராமனும் பங்கெடுத்துங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வா அவங்கள சொல்லி அக்ரூரன் அனுப்புறாரு. அக்ரூரன் வந்து கிருஷ்ணருடைய மாமா. அக்ரூரன் வந்து எனக்கு கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமேன்னு சொல்லி பரவாயில்ல நான் போறேன்னு சொல்லி அவரும் போயிட்டாரு. போய் அங்க வந்து கிருஷ்ணரை கூட்டிட்டு வரும்போது கோபிகள் கோப்பர்கள் எல்லாருமே தடுக்கிறாங்க. கிருஷ்ணரை விருந்தாவனத்துல இருந்து எங்கேயுமே யாருமே கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருசா தடுத்து அவர் வந்து எல்லார்ட்டையுமே சமாதானம் சொல்லி அவருக்கு அப்போ 10 வயசு. 10 வருடங்களா விருந்தாவனத்துல பல லீலைகளும் செய்தார். கோவர்தன் மலையோடி லீலை, ராச லீலை, பின்ன இந்த அசுரர்கள் எல்லாம் கொலை செய்யற லீலை, பின்ன வெண்ணை திருடுற லீலை, இந்த மாதிரி பல லீலைகள் எல்லாம் செய்து விருந்தாவன வாசிகளுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொடுத்து ஆனந்தம் கொடுத்து 10வது வருடத்துல நான் கொஞ்சம் மதுரை வர கூப்பிடுறாரு கம்ச ராஜா. அப்புறம் எங்க அம்மா அப்பாவை கொஞ்சம் பார்க்கணுமே, தேவகி வசுதேவன், 10 வருஷமா நான் இங்க இருக்கேன்னு, அதையும் கொஞ்சம் அவரையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன், அதாவது கம்சனை வந்து கலாஸ் பண்ணிட்டு வந்துடுறேன்னா கொஞ்சம் பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டு மதுரைக்கு போய் அந்த இடத்துல கம்ச வதம் நடக்கிறது. கம்சரை கொண்டுடுறாரு. அந்த ரெஸ்லிங் மேட்ச்ல சானூரா, முஷ்டிகா, குவலையா, பீடா, அந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ், குஸ்தி போடுறவங்களெல்லாம் கூப்பிட்டு கம்சன் வந்து கொண்டுடலாம் நம்ம கிருஷ்ணரை, இவங்க மாதிரி சானூரா முஷ்டிகாலாம் அவரை சண்டை போட முடியாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப கான்பிடென்டா இருக்காரு. அவங்க 2 பேரும் ரொம்ப சர்வசாதாரணமா கொண்டுடுறாங்க. அந்த பெரிய யானை குவலையா பீடாவை கொண்டுட்டு கம்சனையும் கொண்டுட்டாரு கிருஷ்ணர் அதே இடத்துல. அப்புறம் தேவகியும் வசுதேவும் வந்து ஜெயில இருந்து வெளியில எடுத்து, தேவகியும் வசுதேவும் இவ்வளவு 10 வருஷத்துக்கு அப்புறம் கிருஷ்ணரும் பலராமன் பார்த்து ரொம்ப ஆனந்தமா அவங்க 2 பேரும் அவங்கள பாக்குறாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பலவிதமான லீலைகள் எல்லாம் செய்து பக்தர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணருடைய லீலைகளுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அதுதான் அவரோட பேரு கிருஷ்ணா. ஆகர்ஷண இது கிருஷ்ணா. ஆகர்ஷணம் சொன்னா நம்மளை அட்ராக்ட் செய்யறவர், அட்ராக்ட் செய்யறவர். இந்த மாதிரி பகவானுடைய இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் பாகவதத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்கு.
நாங்கள் வந்து தமிழில் ஸ்ரீமத் பாகவதம் பப்ளிஷ் செய்திருக்கோம். 18 வால்யூம், 12 காண்டம். அது ரொம்ப பிரமாதமாக இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சுப தினம். யாருக்காவது அந்த பாகவதம் செட்டு வாங்கணும்னா இன்னைக்கு வாங்குறது ரொம்ப நல்லது. அதே பாகவதத்துடைய விருந்தாவன லீலை எல்லாமே, அப்புறம் மதுரை லீலை, துவாரக லீலை எல்லாமே பிரபுபாதர் வந்து இந்த தசமஸ்கந்தத்தை வந்து கிருஷ்ணா புக்குன்னு சொல்லி ஒரு கிருஷ்ணர் இது மாதிரி கதைகள் மட்டுமே பப்ளிஷ் செய்திருக்கோம். பகவத்கீதா இந்த மாதிரி இந்த லீலைகள் எல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா டெய்லி ஒரு கதை வாசிச்சு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நீ கீர்த்தனை செய்தீங்கன்னா, அப்புறம் ஜபம் செய்தீங்கன்னா, ஜபமாலையில ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே நீங்க வந்து கிருஷ்ண உணர்வுல ஆகி நீங்க கிருஷ்ண பக்தி அடைஞ்சு, தூய பக்தி அடைஞ்சு பகவான் கிருஷ்ணருடைய சந்நிதி, பகவான் கிருஷ்ணருடைய லோகத்துக்கு திரும்பி போயிடலான்னு சொல்லி பகவத்கீதால சொல்லியிருக்கு. அதுல ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்துவத்தக தியக்த்வா ஜெயம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோ அர்ஜுனா. இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமியுடைய விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு புனர்ஜன்மமே தேவையில்லை, கிடையாது. மாமேதி சோ அர்ஜுனா, திரும்பி கிருஷ்ண லோகத்துக்கு போயிடுவீங்க. இந்த உலகத்துல இந்த மாதிரி ஜன்மம் எடுத்து இந்த பௌதிக சரீரத்துல வந்து பலவிதமான துன்பங்கள் எல்லாம் நம்ம அனுபவிக்க தேவையே இல்லை. ஆன்மீக உலகத்துல ஆன்மீக ரூபத்துல கிருஷ்ணருடைய இடத்துல கிருஷ்ணருடைய லீலைகள் கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து நம்மளை இன்வைட் செய்யறாரு. மன்மனா பவ மத்பக்த மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே. நீ வந்து எனக்கு ரொம்ப பிரியமானவர், என்னுடைய பூஜை செய்து என்னுடைய பக்தனாய் என்னுடைய நாமங்களை சொல்லி எனக்கு சேவை செய்தீன்னா இந்த பௌதிகமான நிலைமையிலேருந்து விடுதலை பெற்று தூய பக்தி அடைஞ்சு என்னுடைய உலகத்துக்கு திரும்பி வந்துருவேன். அதுதான் உன்னுடைய ஒரிஜினலான இடம். அங்கிருந்துதான் இந்த உலகத்துக்கு வந்த. பதித்தம்வாம் விஷமே பவாம் புதௌ கிருபையா தவ பாத பங்கஜ ஸ்தித தூலி சந்தர்ஷம் விசிந்தையா. எப்படியோ நான் பதிதன் ஆயிட்டேன், அந்த நிலைமையிலேருந்து இந்த நிலைமைக்கு நான் விழுந்துட்டேன். பகவானே கிருஷ்ணரே என் மேல அருள் காமிச்சு, என் மேல ஒரு அனுகிரகம் உங்களுடைய தயா காமிச்சு என்னை திரும்பியும் என்னுடைய ஒரிஜினலான இருக்கிற நிலைமையில ஸ்தாபனை செய்து கொடுத்து எனக்கு அந்த ஆசீர்வாதம் கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்துக்கிறாரு சைத்தன்ய மகாபிரபு. ஒரு பக்தருடைய ரூபத்துல வந்து கடவுளே கிருஷ்ணரே வந்து பக்தி தொண்டு இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கலியுகத்துல காமிக்கிறாரு. பகவானுடைய பக்தனே பகவானே ஆயிடுறாரு நமக்கு காமிக்கிறதுக்காக. இவ்வளவும் செய்திருக்காரு நமக்காக. பகவத்கீதா சொல்லி கொடுத்தாரு, சரியா புரிஞ்சுக்கல யாருமே. சரி நானே வந்து சொல்லி காமிக்கிறேன் எப்படி பகவத்கீதாவை வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அதையும் பண்ணியிருக்காரு. அதுதான் சைத்தன்ய மகாபிரபு. சரி உனக்கு இன்னும் ஷார்ட்கட் சொல்லி கொடுக்குறேன், வாயை திறந்து அந்த நாமத்தை மட்டும் சொன்னாலே போறோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே சொன்னா உடனே உடைய பக்தி தொண்டு ஆரம்பிச்சிரும். அப்புறம் நீ பக்தி தூய பக்தர் ஆயிடுவ, அதுக்கப்புறம் நான் திரும்பி ஒண்ணு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லி. ஸோ பகவான் உங்களை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காரு. அதனால பகவானுடைய கவலைனால பகவான் நமக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருக்காரு, ஹரிநாமம். அந்த ஹரிநாமத்தை சொல்லி இந்த கதைகள் எல்லாம் கேட்டு பகவத்கீதாவை கொஞ்சம் வாசிச்சு நீங்க பகவத் சேவையில கொஞ்சம் ஈடுபட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். ரொம்ப பெரிய காரியம், அது ரொம்ப பெரிய காரியம். இது வந்து ஒரு ரகசியம். ரகசியம் ஹி ஏதத் உத்தமம். பல பேர் ஹோமம் யாகம் அந்த தபஸ்யம் இந்த இது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பக்தி தொண்டர் இந்த சின்ன காரியம் செய்துட்டீங்கன்னா இது எல்லாம் செய்து கிடைக்கிற லாபம் எல்லாம் டப்புன்னு கட்டுச்சிடும் உங்களுக்கு. எது ஹரிநாமம் சொன்னா வாயை திறந்து டெய்லி நீங்க அந்த ஹரிநாமம் எவ்வளவு சொல்ல முடியுமோ செய்யுங்க. வீட்டுல கிருஷ்ணரை சேவிங்க. கிருஷ்ணருடைய சேவையில இந்த பிரமாதமான ஒரு இடம் நமக்கு கொடுத்துருக்காரு. பல்லட வாசிகளுக்கும் திருப்பூர் வாசிகளுக்கும் சுத்தி இருக்கிறவங்களுக்குமே இங்க பக்தி தொண்டு நீங்க வந்து பிராக்டிஸ் செய்யறதுக்காக கடவுளே வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காரு. நம்ம பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து இங்க தாரக கிருஷ்ண பிரபு அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு பிரமாதமான ஒரு ஆலயம் நம்ம வந்து கட்டிட்டோம் ஆல்ரெடி.
இது இனாகரேஷன் இன்னைக்கு ஜன்ம தினத்துல, பகவானுடைய ஜன்ம தினத்துல நடந்துருச்சு. இதை நீங்க எல்லாம் உபயோகம் செய்து இந்த இடத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து பக்தி துண்டுல வளர்ந்து நீங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பக்தி பத்தி சொல்லி கொடுத்து அவங்களும் ஹரிநாம செய்து வீட்டுல அவங்களும் வந்து பகவத் சேவை செய்து இந்த மாதிரி பகவத்கீதா பாகவதம் எல்லாம் வாசிச்சு பக்தர்களா மாறிட்டீங்கன்னா இங்க வந்து திருப்பூர் பல்லடத்துல ஒரு பிரமாதமான பக்தி சமூகம் நடந்து எல்லாருக்குமே இந்த வழியாக இந்த இடத்துல இருந்து திரும்பி ஆன்மீக உலகத்துல போயிடலாம். விரும்புறீங்களா? எவ்வளவு பேர் விரும்புறீங்கன்னா ஹரே கிருஷ்ணான்னு கை தூக்கி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. மனசார விரும்பினவங்களெல்லாம் இன்னைக்கு கிருஷ்ணருடைய பிறந்த நாள், அதனால அவர் ரொம்ப காருண்யம் இன்னைக்கு காமிப்பாரு. நீங்க வந்து மனசார கேட்டுக்கிட்டீங்கன்னா அவர் கொடுத்துருவாரு உங்களுக்கு. அதனால நீங்க ஹரிநாமம் மட்டும் சொன்னா போதும். ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி மகோத்சவம் கி, ஹரிநாம சங்கீர்த்தன கி, திருப்பூர் பல்லடம் பக்த விருந்த கி, நித்தாய் கௌர பிரேமானந்தே. ஹரே கிருஷ்ணா. இன்று நம்முடைய திரு பக்தி வினோத் சுவாமி மகாராஜ் அவர்கள் கோவையிலிருந்து நமக்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். மகாராஜ் அவர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமுதாயத்திற்கு சன்னியாசித்தை வழிகாட்டக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க. நாம் யாராவது வழிகாட்டுதல் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு சன்னியாசியுடைய வழிகாட்டுதல் தான் மற்ற எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நம்முடைய தமிழ் உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மூத்த சன்னியாசி திரு பக்தி வினோத் சுவாமி அவர்கள். அவர் வந்து மிகப்பெரிய பட்டங்கள் படித்து அதையெல்லாம் வேண்டாட்டு நம்ம மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இஸ்கான் கோவையில அவர் இருக்கிறாரு, தலைமையில் இருக்கிறாரு. இஸ்கானுடைய மேற்கு தமிழ்நாடு மேற்கு மண்டலத்தினுடைய செயலாளராகவும் கேரளா முழுமைக்குமான செயலாளராகவும் இருக்கிறாரு. எல்லா மக்களுக்குமே வழிகாட்டக்கூடிய ஒரு மூத்த சன்னியாசி. அவர் நம்முடைய இங்கு வந்திருப்பது மிகப்பெரிய பாக்கியம். எனவே டாக்டர் பக்தி வினோத் சுவாமி அவர்களுக்கு நன்றி.